சரி, இப்ப வென்டிலேட்டர்ல இருந்து ஐசிக்கு வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க. சரி சரி. இப்ப இந்த டாக்டர் வந்து கிட்டத்தட்ட 5 லட்சத்துல இருந்து 10 லட்சம் செலவாகும்னு ஆமா சொல்லியிருக்காங்க. ஆமா அந்த ஆமா. லெட்டர் எல்லாம் பார்த்தேன் நானு. இன்ஷால்லா. இன்ஷால்லா. ஆமா. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நாங்க ஒரு அமௌண்ட் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்ஷால்லா. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ உங்களுக்கு எவ்வளவு தேவை? இப்ப இப்ப எப்படி என்ன நிலைமையில பாப்பா இருக்கா? பாப்பா வந்து இப்ப வந்து மூக்குல அந்த ஆக்சிஜன் வென்டிலேட்டர்ல இருந்து எடுத்து மூக்குல டியூப்ல வந்து ஆகாரம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரி சரி. சிம்டம்ஸ் எல்லாம் சிரிக்குது, கொள்ளுது. சரி சரி. பேசுது. ஆனா வாயில டியூப் போட்டதுனால பேசுறதுக்கு வந்து வாய் வரல. கேட்டதுக்கு அது அந்த வாயில இந்த டியூப் போட்டதுனால அந்த பெயினா இருக்கும், உள்ளக்க புண்ணு இருக்கும், புண்ணு கொஞ்சம் ஆறுன பிறகு நார்மல் ஆயிடும் அப்படி சொன்னாங்க. எப்ப வாய் வழியா எப்ப உணவு கொடுப்பாங்களா? வாய் வழியா நான் இன்னைக்கு பார்த்துட்டு இன்னைக்கு என்னன்னா டியூப் போட்டு வாய் வழியாட்டி ஆகாரம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் லிக்விடா கொடுக்குறோம். அது எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டா, நாளைக்கு இந்த இது நல்லா குடிக்குது, ஆகாரம்லாம் எடுத்துக்குது அப்படின்னா டியூப் கழட்டிட்டு வாய் வழியாட்டி கொடுக்கலாம். சரி சரி. அப்படின்ட்டு இன்னைக்கு இன்னைக்கு சொல்லியிருக்கா. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சரியாக்கட்டும். இன்ஷால்லா இன்ஷால்லா. சரியாக்கட்டும். கண்டிப்பா துவா செய்யறோம். எவ்வளவு மக்கள் உங்களுக்காக உதவி செஞ்சிருக்காங்க, துவா செஞ்சிருக்காங்க. நான் எல்லாம் துவாவில தான் அல்லாட கொண்டு துவாவில தான் எந்திரிச்சு புள்ள இந்த அளவுக்கு வந்து உட்கார்ந்துருக்கா. ஒண்ணுமே இல்லாத அளவுக்கு எல்லாம் இது பண்ணி சஃப்ரானா அதான பேரு? அவங்க பேரு சஃப்ரானா. எப்படி படிப்பா? நல்லா படிப்பா. ஃபர்ஸ்ட் ரேங்க். நல்லா படிப்பா. நல்ல அறிவு, பள்ளி கல்வி, மார்க்க கல்வியும் நல்ல மார்க்க கல்வியில நல்லா இது பண்ணுவா. இது நல்லா ஓதுறது, கொள்றது, படிக்கிறது நல்ல ஒரு இது. சுட்டி உள்ள நல்லா ஒரு எல்லாத்தையும் அன்பா பேசுறது, கொள்றது ரொம்ப பிரியமா இருப்பா. எல்லா மேலையும் பிரியமா இருப்பா. அடுத்தது தொழுகை இப்போ 5 வச்சு தொழுதுருவா. லேட் ஆயிடுச்சுன்னா கூட என்ன பிடிச்சி தொழு கொடுப்பா. ஒரு எப்போ டைம் ஆயிட்டு வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு தொழுவைக்கு டைம் ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவா தொழு வச்சு கொடுக்கறதுக்கு. அதே மாதிரி அவ்வளவு ஒரு இதான புள்ள. நல்லா ஒரு சோதனையை கொடுத்துருக்கான். அதுல இருந்து நம்ம விடிச்சிட்டோம் கொண்டு இன்ஷால்லா. சிறப்பா இதுல இருந்தெல்லாம் மீண்டு வந்து ரசூலுல்லாஹ்வின் சிறந்த உம்மத்தாக பணி செய்ய நாங்க எல்லாரும் துவா செய்யறோம். இன்ஷால்லா. கண்டிப்பான இன்ஷால்லா. எல்லாருடைய துவாவும் தான் நம்ம பிள்ளை இந்த அளவுக்கு. இன்னும் நடக்கிறது ஒண்டியும் கை காலு நடக்கிறதுக்கு ட்ரை பண்ண பிசியோதெரபி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு அடுத்த ஸ்டெப்பு 15 நாள் பெட்ல இருந்திருக்கு 5ஆம் தேதியில இருந்து. அதனால இப்ப காடு வந்து அந்த அந்த இதுவெல்லாம் மறந்துடும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா வாய் வழியாட்டியும் படுக்கையில இருந்ததுனால அந்த மெயின்ட் வந்து அந்த பிட்ஸ் தொடர்ந்து கிட்டத்தட்ட 60-20 ட்ரிப் வந்ததுனால அத எல்லாமே மறந்துடும். அதை ஞாபகப்படுத்தி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசி அந்த பிள்ளைக்கு காலை மடக்கி விட்டு இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு காலைல பிசியோதெரபி வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு கை காலெல்லாம் மடக்கி விட்டுட்டு சேர்ல வச்சுட்டு உட்கார வச்சாங்க. சேர்ல உட்காந்து சாஞ்சிக்கிட்டு ஒரு பேலன்ஸ் இல்லாம இருந்துச்சு. ஒரு உட்கார வச்சிருங்க, காலைல ஒன் டைம் ஈவினிங் ஒன் டைம் உட்கார வைங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதோட சரின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வச்சு மறுபடியும் தூக்கி பெட்ல படுக்க போட்டிருக்கேன். நாளைக்கு அலரை கொண்டு வாயாட்டி ஆகாரம் கொடுக்கலாம். இன்னைக்கு கொடுத்தேன். இப்ப காலையிலேயே பால் கொடுத்தேன், குடிச்சிச்சு. குடிச்சாக்கா நாளைக்கு இன்னைக்கு ஃபுல்லா கொடுத்துட்டு அதுக்கு பிறகு டியூபை கட்டிக்கங்க, முறையேறாம இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட சரின்னு சொல்லிட்டு இப்ப ஆகாரம் கொடுத்து அது எல்லாம் நல்லா இருக்கு, நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி உதவி செஞ்ச எல்லா மக்களுக்காகவும் துவா செய்யுங்க. கண்டிப்பான முறையில அவங்கள மக்களுக்காண்டி நான் என்னுடைய தொழுகையில ஒவ்வொரு வருஷத்துலயும் அவங்களுடைய இதை ஏற்று இது பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். லைஃப் ஃபுல்லா அவங்களுக்காண்டி நான் துவா செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன் கண்டிப்பான முறையில. இன்ஷா அல்லாஹ். நாங்க எல்லாரும் இருக்கோம், தைரியமா இருங்க. பாப்பாக்கான உதவிகளை வந்து தயாராயிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். நாளைக்கு உங்களுக்கு வந்து அனுப்புறதுக்கான வேலைகளை செய்யறேன். அதனால தைரியமா இருங்க, நிறைய துவா செய்யுங்க. அல்லாஹ்க்கு நிறைய நன்றி செலுத்துங்க. அல்லாஹ் எல்லாத்தையும் லேசாக்குவான். இந்த அளவுக்கு தூக்கி உட்கார வச்சிருந்து மருந்து மாத்திரைங்கிறத விட அல்லாஹ் நாடுனா ஒரு நிமிஷத்தை தூக்கி உட்கார வச்சிருவோம். அல்ஹம்துலில்லாஹ். நோக்கம் தான். நிச்சயமா இறைவன் நாடிட்டா ஒரு நொடி தான். அந்த நோக்கத்தை கொண்டு வந்து உட்கார வச்சிருவோம். சரிங்க, சந்தோஷம். சந்திப்போம். நான் வந்து பார்க்கும்போது பாப்பாவை நல்ல நிலைமையில பார்க்கணும்னு நம்புறேன், துவா செய்யறேன். நீங்களும் துவா செய்யுங்க, எங்க எல்லாருக்காகவும் துவா செய்யுங்க. கண்டிப்பா துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.